நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 31/5/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 17ஆம் தேதி, மே மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 2:14 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:08 வரை புனர்பூசம், பின்பு பூசம். யோகம் இன்று அதிகாலை 2:08 வரை சித்த யோகம், பின்பு அதிகாலை 5:51 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 2:08 வரை கேட்டை, பின்பு மூலம். மேஷம் ராசினியர்கள். இன்று நீங்க சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. காரியங்கள் ஓரளவே உங்களுக்கு கை கொடுக்குங்க. முடியாதது என்று ஏதும் இல்லை. முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். கண்டிப்பாக வள்ளல்களின் உதவிகள் கிடைத்து மகிழும் இருக்கும். தொல்லை கொடுத்தவர்கள் விலகி செல்லக்கூடும். அரைக்குறையாக நின்ற கட்டிட பணிகளை மீண்டும் தொடருவீர்கள். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்ளக்கூடும். என்று கணவன் மனைவிக்கிடையே சிறிய வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னு சரியாகும். கவனமாக எதிலும் பேசுவதன் மூலம் முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். விருந்தினர்கள் வருகை இருக்க கூடுங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடும். விருப்பமான உணவுகளை இன்று நீங்க உண்டு மடுவீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்குங்க. சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். அக்கம் பக்கத்துடன் இன்று உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் இன்று மற்றவருக்கு வழியே சென்று உதவிகள் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். பெண்கள் முடிஞ்சளவு பேச்சு குறைத்துக் கொண்டு செயல்படுவது மிக நல்லது. காதல் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். குழப்பங்கள் கொடுக்கும். காதலில் நீங்க அமைதி காண்பது மிக சிறப்பு. இன்று மாணவர்கள் வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். எதிர்பாராத நன்மைகள் ஏற்படக்கூடும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கூடுங்க. வெற்றி மீது வெற்றி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று உங்களுக்கு காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் இருக்குங்க. அனுகூலமான நல்ல சொல் வெளிப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று கோபத்தை மட்டும் தவிர்த்து விடுங்கள். பரணி. பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். வெளிநாடு செல்லும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வள்ளல்களின் உதவிகள் கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். பேசுங்கள். விருந்தினர் வருகை இருக்க கொடுங்க. இந்த முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும். இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கிருத்திகை. கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. வீண் விவாதங்கள் மட்டும் தேட வேண்டாம். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். வள்ளல்களின் உதவிகள் கிடைக்க கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். அக்கம் பக்கத்துடன் இன்று கண்டிப்பாக முன்னேற்றமான சூழல் இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் கண்டிப்பாக மேலோங்கும். ரிஷபம் ராசினியர்கள். இன்று நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சிந்தனைகளில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். செல்வ நிலையம் சீராக உயருங்க. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடும். நட்பு வட்டம் இன்று விரிவடைய கொடுங்க. மருத்துவ செலவுகள் குறைந்து மன நிம்மதி ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. விருப்பமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை கொஞ்சம் ஏற்படக்கூடும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரும். பயப்பட வேண்டாம். சில காரியங்கள் தாமதமாக நடக்கும். சரக்குகள் வருவதில் கொஞ்சம் சிக்கல் இருக்க கொடுங்க. எதிர்பார்த்ததை விட குறைவாக எல்லாம் இருக்க கொடுங்க.
தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சலும் கொஞ்சம் ஏற்படும். கவனமாக இருப்பது எதிலும் அவசியம். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கடுமையான பணி சுமை இருக்கக்கூடும். இன்று வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். தக்க சமயத்தில் நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். அதனை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடும். காதல்ல கொஞ்சம் குழப்பம் இருக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்கள் இன்று தங்கு தடையின்றி பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு இன்று நல்லவைகள் நடக்கும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று உங்களுக்கு பண வரவு சீராக இருக்க கொடுங்க. முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகளை கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு எதிலும் தைரியம் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். மன தெளிவு உண்டாகக்கூடும். ரோகிணி பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். எல்லோருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. இன்று உங்களுக்கு மன தைரியம் உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம் வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். மிதுனம் ராசி நேயர்கள் இன்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. நெடுநாளைய ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். சிந்தனைகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க. மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது எதிலும் நல்லது. எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்பட கொடுங்க. அழிந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. வாகனங்கள் யோகம் உண்டாகும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். லாபம் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பயப்பட வேண்டாம். மிதுனம் ராசினியலுக்கு கடனாக கொடுத்த பணம் மீண்டும் திரும்ப கிடைக்கும். உடைய கடனிலும் ஒரு பகுதி அடைபட கொடுங்க. புத்தம் புதிய ஆடை அணிகளில் வாங்கக்கூடிய சூழம் இருக்கின்ற அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். வியாபார நோக்குடன் எதிலும் இன்று ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இனிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல பலனை கண்டிப்பாக அடைய முடியும். பெண்களுக்கு என்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். காதலை பொறுத்தவரை மிதுனம் ராசினியலுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கத்தான் செய்கின்றது. காதலை நீங்க விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. காதல கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்கள் இன்று முழு முயற்சி எடுத்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். இன்று உங்களுக்கு வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. நெருக்கடியான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். இன்று உங்களுக்கு அன்பு மிகுந்து காணப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவாதிரை இன்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். மனம் என்று விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும்.
இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். எதிலும் நீங்க யோசித்து செயல்படுவது மிக நல்லது. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக் கொடுங்க. புதிய தொடர்புகள் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். என்று நீங்க அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம் வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமையும். இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் மகிழும் சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. திடீர் செலவுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். கைமாத்தாக இன்று நீங்க சின்னதாக ஒரு கடன் வாங்க வேண்டியிருக்கும். அதேபோல் பழைய கடனை அடைப்பதற்கான சூழலும் வெளிப்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இந்த அடுத்த ஒரு விஷயத்தில் தயவு செய்து தலையிட வேண்டாம். காலை நேரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். மதியத்திற்கு மேல் மன குழப்பம் ஏற்படக்கூடும். திட்டமிடாமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். கடகம் ராசினியர்கள் எதை பற்றியும் பயப்பட வேண்டாம். உறவுகளால் கொஞ்சம் விரயம் உண்டாகுங்க. வியாபார தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வேலை சுமை கொஞ்சம் குறைந்து விட கொடுங்க. முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். கடினமான காரியங்களையும் திறமையாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு யதார்த்தமான சூழல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடும். கடகம் ராசினியர்கள் முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். காதல் போன்ற விஷயங்களை தெளிவாக இருங்கள். காதல மட்டும் சின்னதாக குழப்பம் இருக்கும். என்ன செய்யலாம் என்று குழம்பி போய் கொண்டிருப்பீர்கள். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், அது போதும். பெண்கள் இன்று நிதி நிலையை சீர்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். பெண்கள் யோகமான நல்ல பலனை பெற முடியுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு நிதி நிலைமை சீர்படும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகள் அனைத்தும் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. நெருக்கடியான சூழ்நிலை மீது கண்டிப்பாக மாறும். முழு முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் இருக்கும். என்று உங்களுக்கு நட்பு வட்டம் பெருகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூசம் வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடுபிடிக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். ஆயில்யம் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்கள் வெகு விரைவாக சூடுபிடிக்குங்க. முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். மன தெளிவு ஏற்படக்கூடுங்க. போராட்டமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று நீங்க அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முன்னோரு சொத்துக்கள் எல்லாம் கையில் கிடைப்பதற்கான சூழல் இருக்குங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். வியாபார விரோதங்கள் விலகி செல்லக்கூடும். சிம்ம ராசினியருக்கு இன்று காலை நேரம் மகிழ்ச்சி கொடுக்கும். பொன் பொருள் சேர்க்கை இருக்கும். இல்லத்தில் நல்ல சுபகாரியங்கள் நடைபெறக்கூடும். கோவில் விசேஷங்களை முன்னிட்டு நடத்துவீர்கள். சுற்றுலாக செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தாருடன் இன்று நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீர்கள். வீடு மாற்றம், இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். திடீர் பயணத்தால் வழக்கமான பணிகளில் சுணக்கம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். குடும்பத்தினருக்காக போராடி உழைப்பீர்கள். புதிய பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும். வாழ்க்கையில் புதிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நான் என்று சொல்ல முடியுங்க. உங்களுடைய முதலீடு சார்ந்த விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். இன்று திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். இன்று பெண்கள்
முக்கியமான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள், யோசித்து செய்யுங்கள். பெண்களுக்கென்று மனக்கவலை ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. காதல கொஞ்சம் யோசித்து செயல்படுங்கள். தெளிவான முடிவெடுங்கள். காதல மட்டும் அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பரபரப்பு கொள்வீர்கள். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். கல்வியில் சுலபமாக சாதிக்க முடியுங்க. மாணவருக்கு என்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. நெருக்கமான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உணவு கட்டுப்பாடு என்பது கண்டிப்பாக வேண்டும். இன்று உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் நான் என்று சொல்ல முடியுங்க. பூரம். சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். முடியாதது என்று எதுவும் இல்லை. முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். மனப்பதட்டம் மட்டும் வேண்டாம். நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கொடுங்க. தைரியமாக இதில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. இன்று உங்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும் நாள் என்று சொல்ல முடியும். உத்திரம். நன்மைகள் தேடி வர கொடுங்க. காரியங்களும் ஓரளவு சூடு பிடிக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். இன்று உங்களுக்கு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும். இந்த நாள் உங்களுக்கு வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைதிவிடக் கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கன்னி ராசினியர்கள் இன்று சிரமங்களை எல்லாம் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். தேவைகள் எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கன்னி ராசினியர்களுக்கு இந்த அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. கொடுத்த வாக்கையும் இன்று காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. வியாபார விரோதங்களும் விலகி செல்லக்கூடும். அடுத்தவன் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்கும். உடல் நலமும் சீராகும். இன்று ஒரு சிறு தொகையை செலவிடக்கூடிய சூழல் அமைந்துவிடக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். குடும்ப செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. குடும்பம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. உறவினர்கள் நண்பரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நிதானமாக பேசி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நேரம் தவறி உணவு உண்பதை நீங்க தவிர்த்து விட வேண்டும். சாமர்த்தியமான பேச்சு லாபம் கொடுக்குங்க. இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும், விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதலை பொறுத்தவரை யோசித்து முடிவெடுப்பது நல்லது. என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. மனக்கவலை இருந்தது கண்டிப்பாக மாறும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று வேக வேகமாக பணிகளை எல்லாம் மேற்கொள்வீர்கள். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. ஒரு சிறு தொகையை செலவிடக்கூடிய சூழல் இருக்கும். நிதி நிலைமை சீராக இருக்க கொடுங்க. வியாபார விரோதங்கள் விலகி செல்லக்கூடும். தீய ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் தேடி வரக்கூடுங்க. அஸ்தம். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். வியாபார விரோதங்களும் விலகி செல்லக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். முடிவுகளை தெளிவாக இடுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. சித்திரை இந்த வழக்கமான பணிகளில் முன்னேற்றம் இருக்கும். நடைமுறை சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். வழக்கு விவகாரங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும்.
சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டுத்தான் நடைபெறுங்கள். இன்று உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. விருப்பமான விஷயங்கள முன்னேற்றம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். அது போதுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று எடுக்கின்ற முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். நினைப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. நிதிநிலை உயர்ந்து நிம்மதி காணும் நாளாக இருக்க கொடுங்க. நினைத்ததும் ஓரளவு நிறைவேறும். கடந்த கால பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். எடுத்த காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எளிமையாக செய்து முடிப்பீர்கள். தொழில் முன்னேற்றம் கருதி புதிய கூட்டாளிகளை சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். விருப்பமான உணவுகளை இன்று நீங்க உண்டு மழுவீர்கள். புத்திரர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். லாபம் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. முன்பின் யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுப்பது நல்லது. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துவது மிக நல்லது. முயற்சிகள்ல முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். வீண் அலைச்சலை குறைத்துக் கொண்டால் எதிலும் வெற்றி இருக்க கொடுங்க. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதங்களை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சாமர்த்தியம் வெளிப்படக்கூடும். முக அழகு கூடிவிடும். இன்று பெண்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. கடந்த கால பிரச்சனைகள் திறந்து நிம்மதி ஏற்படக்கூடும். எந்த ஒரு விஷயத்திலும் தைரியம் உண்டாகக்கூடும். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று வழக்கமான பணியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்குங்க. எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். நிதிநிலை சீராக உயரக் கொடுங்க. எதிலும் நிம்மதி ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். சுவாதி பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. எதிர்பாராத வகையில் நல்லது நடக்கக்கூடும். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. எதிலும் தைரியமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் நிம்மதி உண்டாகக்கூடும். என்று நீங்க சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சாகம் இன்று புத்தம் புதிய ஆடை அணிகளையும் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். நெருக்கமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். வழக்கமான பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். புது புது யோசனைகள் மனசுக்குள் தோன்றும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுவது மிக சிறப்பு. மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. வழக்கமான பணியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று தைரியமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கண்டிப்பாக கூடும். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். உத்தியோக மாற்றம் உறுதியாகும் நாளாக இருக்க கொடுங்க. மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறக் கொடுங்க. செயல்களை உங்களுக்கு வேகம் பிறக்கக்கூடும். கூட்டு முயற்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு செய்வார்கள். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தத்தை கொடுக்குங்க. இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். வரவுக்கேற்ற செலவுகள் ஏற்படக்கூடும். எதையும் சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் வெளிப்படக்கூடும். மனோதைரியம் இன்று ஏற்படக்கூடுங்க. மற்றவர்களிடம் கொஞ்சம் பார்த்து கவனமாக பேச வேண்டும். சில நேரங்களில் டக்கென்று முன்கோபத்தினால் வார்த்தைகள் வெளிவந்துவிடும். பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். கண் நோய், பித்தம், வாதம் சம்பந்தப்பட்ட நோய் கொஞ்சம் இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். திடீர் கோபம் வெளிப்படக்கூடுங்க. உடல் உஷ்ணத்தின் காரணமாக சில விஷயங்கள் நடைபெறக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தான் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் இன்று மனம் போல் வாழ்க்கையை வாழ்வீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை குறைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நிதி நிலைமை கண்டிப்பாக சீர்படுங்க. காதல் கொஞ்சம் சுறுசுறுப்பை மேலோக்கி அமைத்துவிடக்கூடும். காதல விட்டுப்பிடிப்பது ரொம்ப நல்லது. மனக்குழப்பம் அடைய வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். தடைகளை உடைத்திருந்து கல்வியில் வெற்றி பெற முடியும். உயர்கல்வி பிடித்தமான கல்வியாக அமைந்துவிடக்கூடும். மாணவருக்கு இன்று புது புது யோசனைகள் கண்டிப்பாக தோன்றுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். அடர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம்
இன்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாற கொடுங்க. உங்கள் செயல்பாடுகளை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி கொடுங்க. இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் சாதிக்கும் திறமை வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். அனுஷம் கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். தேவையில்லாத விஷயங்களில் நேரம் செலவிட வேண்டாம். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். சொந்த பந்துகள் வருகை இருக்க கொடுங்க. கோரிக்கைகள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்கக்கூடும். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்க கொடுங்க. புது புது விஷயங்கள்ல ஆர்வம் சேரக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று கொஞ்சம் நீங்க பார்த்து பக்குவமாகத்தான் எல்லோரிடமும் பழக வேண்டும். சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டதினால் சில விஷயங்களை எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பார்த்து பக்குவமாக கையாண்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. சுப செலவுகள் எல்லாம் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நிதிநிலை சீராகத்தான் உயரக்கூடுங்க. இருந்தாலும் சாமர்த்தியம் வெளிப்படக்கூடும். பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது. குடும்ப முன்னேற்றத்திற்காக கண்டிப்பாக உழைப்பீர்கள். பெரிய அளவில் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை அமைதி காண வேண்டும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். இல்லத்தனர்களின் தேவைகளை இன்று பூர்த்தி செய்வீர்கள். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். தொழில் லாபம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். இன்று உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சரியான முறையில் அணுகினால் வெற்றி இருக்கும். கூடுதல் கவனத்தை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண் பழி ஏற்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவருடன் வாக்குவாதங்கள் கொஞ்சம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே வீண் மனவருத்தம் ஏற்பட்டு பின்னர் நீங்குங்க. அக்கம் பக்கத்துடன் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை ஏற்பட கொடுங்க. உறவினரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். எல்லோருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுது நிதானமாக இருப்பது நல்லது. பெண்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடக்கும். பெண்கள் இன்று மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், மன அமைதி கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நினைப்போடும் பயப்பட வேண்டாம். இருந்தாலும் சின்ன சின்ன குழப்பங்களுக்கு மத்தியில் தான் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டியிருக்கும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. இருந்தாலும் யோசித்து அதையும் செய்யுங்கள். சரிசமமாக யாரிடமும் வாதிட வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்கும். புது புது விஷயங்களை உங்களுக்கு ஆர்வம் செல்ல கொடுங்க. நட்பு வட்டம் என்று விரிவடையக்கூடும். எதிர்பார்த்த நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. இன்று வீண் விவாதங்களை மட்டும் தள்ளிட வேண்டாம். இன்று உங்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கை அமையும். என்ன ஒன்று முன்கோபம் இருக்கும். போராட்டம் நிலுவையில் உள்ள பணம் வர கொடுங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவெடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் கவனமாக செய்யுங்கள். வரவுக்கேற்ற செலவுதான் இருக்குங்க. இருந்தாலும் உங்களுக்கு போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். உத்திராடம் வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று நீங்க எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதுங்க. முன்கோபம் வெளிப்படக்கூடும். பார்த்து எதையும் பேசுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மகரம் ராசினியர்கள் இந்த விருப்பமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகி வெற்றி பெற வேண்டும் என்று ஆர்வம் கொள்வீர்கள். வாய்ப்புகளை எல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். யோகமும் கண்டிப்பாக வரக்கூடும். எடுத்த காரியங்களும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். கொள்கை பிடிப்போடு செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைதி விடக்கூடும். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். எல்லோருக்கும் இன்று நீங்க சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். பண வரவு சீராக இருக்க கொடுங்க. கூடுதல் வாக்கு வன்மையால் லாபம் உண்டாகக்கூடும்.
வீண் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. கெட்ட கனவுகள் அவ்வப்போது தோன்றும். இன்று உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படக்கூடுங்க. லாபம் உங்களுக்கு சீராக வரக்கூடும். நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்த்து விட வேண்டும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரி செய்து விட முடியும். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. இன்று உங்களுக்கு சுலபமான பணியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் நம்பிக்கையுடன் போராடுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். எல்லோரும் மத்தியிலும் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. காதல் மட்டும்தான் குழப்பத்தை கொடுக்கும். என்ன செய்யலாம் என்று புரிந்து கொண்டு செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் பெற்றோரிடம் கலந்து பேசி செய்யுங்கள். முன்கோபத்தின் காரணமாக சில பிரச்சனைகள் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். கண்டிப்பாக முன்னேறி செல்ல முடியும், நம்பிக்கை கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இந்த வழக்கத்தை விட கொஞ்சம் பணி சுமை இருக்கக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். கொள்கை பிடிப்புடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியும். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. திருவோணம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவிருப்பது நல்லது. முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். உயர் அதிகாரிகளின் நட்பு ஏற்படக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்கக்கூடுங்க. பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று சகோதர வழியில் எதிர்பார்த்து நல்ல பலன் கிடைக்குங்க. எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்புகள் விரிவடையும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. அவிட்டம். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். பயணங்கள் கொஞ்சம் அலைச்சல் கொடுப்பதாக இருக்குங்க. தாய் தந்தையாரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடும். போட்டி பொறாமைகளும் விலகி செல்லக்கூடும். வாக்கு வன்மையால் லாபம் கிடைக்கக்கூடுங்க. இன்று உங்களுக்கு நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது நல்லது. வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். கும்பம் ராசினியர்கள். இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது எதிலும் நல்லது. நேர்மையை இன்று நீங்கள் நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வெற்றிக்கான சூழலை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். நட்பு வட்டமும் இன்று விரிவடை கொடுங்க. கட்டிய வீட்டை பழுது பார்க்கக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். சகோதர வழியில் எதிர்பார்த்த பலன் கண்டிப்பாக கிட்டும். பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று தொழில் வியாபாரத்தில் செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். உங்கள் கீழ் வேலை செய்பவரின் செயல்களால் உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக அவரிடம் பேசுவது நல்லது. பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகம் தேடுபவர்களுக்கு நல்ல வேலை இன்று கிடைக்க கொடுங்க. அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். மேல் அதிகாரியிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக மேலோங்கும். இன்று நீங்க உணவு கட்டுப்பாட்டுடன் இருப்பது மிக நல்லது. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சுய தொழில் லாபம் ஈட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். காதல் குழப்பத்தை கொடுக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். அமைதியை நிலைநாட்ட வேண்டும். காதலை இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் செய்கின்ற வேலையை அற்புதமாக செய்வீர்கள். கல்வியில் சுலபமாக சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று பிரச்சனைகளை எல்லாம் சரி கட்டிவிடும் நாளாக இருக்கக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று எதிலும் உணவு கட்டுப்பாடு இருப்பது நல்லது. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். மனம் போல் வாழ்க்கை இன்று அமைந்துவிடக்கூடும். நெருக்கடியான சூழ்நிலை மீது கண்டிப்பாக மாறும். இன்று எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். சதயம்.
பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்கோபத்தை மட்டும் நீங்க தவிர்த்து விட வேண்டும். பயணங்கள் இனிமையானதாக இருக்க கொடுங்க. பெரிய பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக்கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. போராட்டாத்தி இந்த முக அழகு கூடிவிடும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்பட்டுவிடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. தைரியமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். குடும்பத்தை நல்ல முறையில் நிர்வகிக்கக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மீனம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. வராமல் இருந்த பணம் எல்லாம் கண்டிப்பாக வரக்கூடும். நெருக்கடிகள் உங்களுக்கு கண்டிப்பாக சரியாகும். சாமர்த்தியங்கள் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. அனைவரின் உடைய பார்வையும் உங்கள் பக்கம் விழக்கூடும். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கண்டிப்பாக கூடும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். வெற்றிக்கான சூழல் பிரகாசமாக இருக்கிறது. சொந்த பந்தங்களின் வருகை இருக்குங்க. குடும்பத்தினர்கள் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்வார்கள். தாய் வழி உறவினர்களால் தக்க பலன் கிடைக்குங்க. முன்பின் யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். மீன் மனசாபங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. வழக்கத்தை விட கூடுதல் செலவு ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நிதானமாக எதிலும் பேசுவது நன்மையை கொடுக்கும். எதிர்பார்த்த பணம் தாமதப்பட்டாலும் வரக்கூடும். புதிய ஆடைகள் கிடைப்பதற்கான சூழல் இருக்கின்றது. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. வழக்கமான பணியில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. எப்படியாவது வாழ்க்கையை முன்னேற்றகரமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. இல்லத்திலும் உள்ளத்திலும் கண்டிப்பாக அமைதி கொடுங்க. இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். காதலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். காதலை விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் துளி கூட இல்லைங்க. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். நல்ல திட்டங்கள் எல்லாம் வெளிப்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. நல்லதொரு கல்வி அமைந்து விட கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி இன்று தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விட முடியும். அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது எதிலும் நல்லது. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்க கொடுங்க. மற்றொரு விஷயத்தில் மட்டும் தயட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. இன்று உங்களுக்கு ஒரு பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். உத்திரட்டாத்தி நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடுங்க. முயற்சிகள்ல முன்னேற்றம் இருக்க கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். இன்று நீங்க நியாயமாக நடந்து கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்தி எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். ரேவதி செல்வ செழிப்பான வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். சிக்கல்கள் எல்லாம் கண்டிப்பாக சரியாகும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயட வேண்டாம். பார்த்து பக்குவமாக எதையும் பேசுங்கள். நேர்பட பேசுவீர்கள். நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். செலவை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த நாளை நீங்க இனிமையான நாளாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.